காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். தலைவர்கள் தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த தருணத்தில் நம்மிடையே இணைந்திருக்கிறார் விசிகாவின் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம் திரு ஆளூர் ஷானவாஸ். அதாவது ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர் திரு ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள். தமிழக அரசியலில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் எத்தகையதாக இருந்தது? என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களுடைய மறைவு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. இந்த துயரத்திலிருந்து அனைவரும் மீண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய இழப்பு, அவருடைய இழப்பு. அரசியல் களத்தை பரபரப்பாக வைத்திருந்தவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக அவர் இருந்தபோது லைம்லைட்டில் காங்கிரஸ் கட்சி அன்றாடம் பேசு பொருளாக இருக்கும். அந்த அளவுக்கு உயிர்ப்போடு கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்தவர். இந்திய அமைச்சராக பொறுப்பு வகித்தவர். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இப்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் பணியாற்றியவர். சட்டமன்றத்தில் அவருடைய இருக்கைக்கு அருகிலே தான் என்னுடைய இருக்கை. அடிக்கடி அவரோடு கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு மூத்த தலைவர். அவர் அமர்ந்திருந்த அந்த பேரவையில் நாங்களும் இருந்தோம் என்பது ஒரு மிகப்பெரிய பேர் எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க தலைவர் அவர். மனதில் பட்டதை பட்டென்று பேசக்கூடியவர். இன்றைக்கு அவருடைய மறைவு குறித்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில் கூட அதை சொல்லியிருக்கிறார். உள்ளத்தில் ஒன்று புறம் ஒன்று என்று பேசாதவர். அவர் மனதில் என்ன படுகிறதோ அதை எந்த இடத்திலும், எந்த அவையிலும், எந்த ஒரு தலைவர் முன்னிலையிலும் வெளிப்படையாக சொல்லுவதற்கு தயங்காதவர். அதே போல கொள்கை உறுதிமிக்கவர். அவர் ஒரு திராவிட இயக்க குடும்பத்திலிருந்து வந்த பின்னணி அவரை எப்போதும் அந்த கொள்கை சார்ந்து இயங்க வைத்திருக்கிறது. சமூக நீதி கோட்பாட்டிலும் நம்முடைய இந்த பெரியார் இயக்க அரசியலையும் உள்வாங்கி வெளிப்பட்டவர். காங்கிரஸ் இயக்கத்திலும் அந்த கருத்தின் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய இழப்பு மிக மிக துயரமான ஒன்று. அவருடைய புதல்வர் திருமகன் ஈவேரா அவர்கள், அவரும் என்னுடைய இருக்கை பக்கத்து இருக்கையில் சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்தவர். அவரோடும் நீண்ட உரையாடலை நடத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு. அந்த இடைத்தேர்தலில் தான் இவர் போட்டியிட்டு மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்ட அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வந்து உடல்நிலை இயலாத நிலையிலும் கூட மக்கள் பணியாற்றி கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவர் இப்படி திடுமென மறைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு. தமிழ்நாட்டு அரசியலுக்கு, இந்திய அரசியலுக்கு, காங்கிரஸ் இயக்கத்திற்கு, சமூக நீதி அரசியலுக்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் இதை பார்க்கிறோம். அவருடைய இழப்பால் வாடும் காங்கிரஸ் தோழர்கள் உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் காட்டி சென்ற வழியில் அந்த மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை முன்னெடுத்து செல்வது என்கிற உறுதியை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். நன்றி திரு ஆளூர் ஷானவாஸ்.